இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ் சாப்டர் 1ல் பேஜ் நம்பர் 7ல் இருக்கிற ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஈக்குவலண்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ்? கீழே இருக்க பேரில் எந்த ரேஷ்னல் நம்பர்ஸ் ஈக்குவலண்ட் ரேஷ்னல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஈக்குவலண்ட் ரேஷ்னல் நம்பர்னால் என்ன அப்படின்னா, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஐதர் மல்டிப்ளை பண்ணலாம் ஆர் டிவைட் பண்ணியிருக்கணும். அதான் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் சம் -6/4 18/-12 கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால இதுவும் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். ஸோ இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 3s அதாவது -3 வரணும். ஏன்னா இங்கே மைனஸ் பாசிட்டிவ் இருக்குது இல்லைங்களா? அப்போ -6 × -3 + 18. அப்போ இதையும் நீங்கள் -3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × -3 -12. therefore ரெண்டுமே -3ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் வந்திருக்கனால இது ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர். இப்போ இந்த சம் பாருங்கள், மைனஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வெறும் மைனஸ் மட்டும் வந்திருக்கு. அப்போ மைனஸ்னும் போது பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். இது ப்ளஸ் மைனஸ் வரும்போது இது நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். ஒரு நெகட்டிவ் நம்பர் இருந்தாலும் அது நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். 2 பாசிட்டிவ் அல்லது 2 நெகட்டிவ் இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். அப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் இருக்குது. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். இப்போ இதோட இங்கே +1 இருக்கிறதுனால இது என்ன பண்ணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணும். அப்போ -4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், நமக்கு 1 தான் வருது. ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள். -4 ÷ -4னா 1 வந்துருச்சு. அப்போ இதையும் என்ன பண்ணணும், -4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது என்ன வருது, இங்கே -20 ÷ -4 என்ன வரும், பாசிட்டிவ் வந்துடும். ஆனால் இங்கே நெகட்டிவ் வந்ததுனால இது ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் கிடையாது. தேர்ட் சம் -12/-17. இப்போ இது ரெண்டுமே என்ன ஆகிடும், மைனஸ் பாசிட்டிவ் ஆகிடும். இப்போ இந்த 12ஓட 5ஐ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 60 வந்துடும். அதே மாதிரி 17ஓட 5ஐ மல்டிப்ளை பண்ணால் 85. therefore -12/-17 ரெண்டையுமே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60/80 வருது. அதனால் இது ரேஷ்னல் நம்பர், ஈக்குவலண்ட் ரேஷ்னல் நம்பர். அப்போ ஃபஸ்ட்டும் தேர்டும் ஈக்குவலண்ட் ரேஷ்னல் நம்பர். இப்போ செகண்ட் சம், ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப். செகண்ட் சம், ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப். இப்போ ரெண்டு நம்பரையும் ரேஷனல் நம்பருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதணும்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே ஒரே நம்பரால் டிவைட் பண்ணிவிட்டு எழுதணும். ரெண்டு நம்பருமே எப்போ எந்த ரெண்டு நம்பரும் ஒன்றை தவிர வேறு எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியாத டைம் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ங்கிறோம். இப்போ பாருங்கள், நியூமரேட்டர் 36, டினாமினேட்டர் -96. எப்போ மைனஸ் வந்தாலும் அதை நியூமரேட்டரில் எழுதிடுங்க. இப்போது ரெண்டுமே ஈவன் நம்பர். ஸோ எப்போ ஈவன் நம்பர் வந்தாலும் என்ன பண்ணுங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது எப்படி பண்ணுங்கள், இப்படி எடுத்துங்க. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுங்க. 3ல் எத்தனை 2s இருக்குது, 2 1s are 2. கேரி ஓவர் எவ்வளோ இருக்குது, 1 இருக்கும். அப்போ 16 ÷ 2 18. இப்போ இங்கே 4 2s are 8. கேரி ஓவர் 1 16 8. இதை மைனஸை நியூமரேட்டருக்கு போட்டுங்க. திருப்பி இது ரெண்டுமே ஈவன் நம்பர். ரெண்டையுமே என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம். -9/9 2s are 18. இங்கே 24 வரும். இப்போ 9 and 24 இப்போ இது ஆட் நம்பர் ஆகிடுச்சு. அப்போ 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அதுக்கடுத்த நம்பர் 3. ஸோ ரெண்டுமே 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 3 3s are 9, 8 3s are 24. therefore standard form of 36/-96 is nothing but -3/8. செகண்ட் சம், எப்போவுமே மைனஸ் அது பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் ஆகிடும். அது பிகம்ஸ் பாசிட்டிவ். அதனால் ரெண்டு மைனஸையும் அடிச்சு விட்ருங்க. இப்போ இதை எதாவது பண்ணுங்கள், 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5ல் எத்தனை 2 இருக்குது, குட். 2 2s are 4. மீதி எத்தனை வரும், 1. அந்த கேரி ஒரு 1 இங்கே போட்டுனா 16 ஆகிடும். 16ல் எத்தனை 8 இருக்குது, எத்தனை 2s இருக்குது, 8 2s are 16. இப்போ இங்கே பாருங்கள், 7ல் எத்தனை 2 இருக்குது, 3 2s are 6. மீதி 1 வரும் இல்லைங்களா, 12. 6 2s are 12. அப்புறம் இதையும் என்ன பண்ணுங்கள், 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 1s are 2, 4 2s are 8. இங்கே பாருங்கள், 2 1s are 2, இங்கே மீதி 1 வரைக்கும் 8. திருப்பி இதை டிவைட் பண்ணிங்கன்னா 7 2s are 14, 9 2s are 18. So therefore you will have 4/9 as the answer. 4/9. இப்போ தேர்ட் சம் பாருங்கள்,
இது வந்து ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். அப்போ ரெண்டுமே வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 2 + 7 என்ன வரும்? 9. 9 வந்து 3 டேபிள்ஸில் வருது. 1 + 8 என்னது? 9. அதுவும் வந்து 3 டேபிள்ஸ்லேயும் வரும், 9 டேபிள்ஸில் வரும். அப்போ ரெண்டுமே வந்து ஒன்று 3 டேபிள்ஸ் டிவைட் பண்ணிக்கலாம், இல்லை 9 டேபிள்ஸில் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பெரிய நம்பர் 9ல் டிவைட் பண்ணிடுறேன். எத்தனை 9s are 27? 3. 3/18 எத்தனை தடவை வரும்? 2 times. Therefore 3/2. Third sum, mark the following rational numbers on a number line. ஃபஸ்ட் நம்பர் வந்து -2/3. ஸோ இது வந்து நெகட்டிவ். இப்போ ஒரு நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் ரேஷ்னல் நம்பர். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ரேஷ்னல் நம்பர் சொல்லலாம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லலாம். மேலே சின்ன நம்பர் கீழே பெருசு இருந்தால் இது வந்து ப்ராப்பர். அப்போ எப்போ ப்ராப்பர் வந்தாலும் அது எதுக்கு நடுவில் இருக்கும்னா 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும். இப்போ இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்கிறதுனால இது நெகட்டிவில் வரும். இப்போ இங்கே 0 இருக்குது, இங்கே -1 இருக்குது. இப்போ டினாமினேட்டர் பாருங்கள் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 3. அப்போது பிட்வீன் 0 அண்ட் -1 வந்து 3 பார்ட்ஸாக பிரிக்கணும். 0லேருந்து இது ஒரு பார்ட்டு, இது செகண்ட் பார்ட், இது தேர்ட் பார்ட்டு. என்ன டினாமினேட்டர் இருக்கோ அத்தனை பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும். 1 இங்கேருந்து -1 வரைக்கும். ஸோ 1, 2, இது வந்து தேர்ட் பார்ட் ஆகிடும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3க்கு 2 பார்ட்டு. அப்போது 0லேருந்து 1, 2 மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அத்தனாவது பார்ட்டில் குறிக்கணும். அப்போ 1, 0க்கு தாண்டி இது ஃபஸ்ட் பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு. அப்போ இதுதான் வந்து -2/3. செகண்ட் சம் -8/-5. ஸோ மைனஸ் வந்து அது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். மைனஸ் வந்து பாசிட்டிவ். இப்போ இங்கே வந்து நியூமரேட்டர் கிரேட்டர், டினாமினேட்டர் வந்து ஸ்மாலர். தேர்ஃபோர் இது வந்து என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இம்ப்ராப்பர் அப்படின்னு சொல்லும்போது அதை மிக்சடாக மாற்றிடுங்க. எப்படி மிக்சடாக மாற்றணும்னா இந்த 8ஐ 5ஆல் டிவைட் பண்ணணும். 8ல் எத்தனை 5 இருக்குது? 5 1s are 5. அப்போ கேரி ஓவர் எத்தனை இருக்குது? 3. அதை நியூமரேட்டரில் எழுதிடுங்க. பை இந்த 5 அப்படி எடுத்து எழுதுங்க. இப்போது இது வந்து 1 3/5 அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரேஷ்னல் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் பிட்வீன் 1, அது 1க்கு அடுத்த நம்பர் என்னது? 2. ஸோ திஸ் ரேஷ்னல் நம்பர்ஸ் லை பிட்வீன் 1 and 2. அப்போ எங்கே இருக்கும் பாருங்கள்? 1க்கும் 2க்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ ப்ராப்பர்னால் பிட்வீன் 0 and 1. இது இம்ப்ராப்பரில் ஹோல் நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பருக்கும் அதுக்கு அடுத்த நம்பருக்கும் இருக்கும். அப்போ 1னா இங்கே 1 வந்துருச்சு. அப்போ இந்த 1 3/5ங்கிறது வந்து greater than 1 less than 2. இப்போ எப்படி பிரிக்கணும்? டினாமினேட்டர் எத்தனை பார்ட்ஸ் கொடுத்துருக்கு? 5. அப்போ இந்த 1 and 2 வந்து 5 பார்ட்ஸாக பிரிக்கணும். 1 2 3 4. 5ன்னு சொல்லும்போது நம்ம 4 லைன்ஸ் போட்டால் போதும். பாருங்கள், 1 பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட்டு, ஃபிஃப்த் பார்ட்டு. இப்போ 5 பார்ட்ஸில் எத்தனாவது பார்ட்டு? தேர்ட் பார்ட்டு. அப்போது 1 தாண்டி 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 1. அப்போ 1 தாண்டி குறிக்கணும். 1 வந்து இங்கே இருக்குது. ஸோ 1 2 3. அப்போ தேர்ட் பார்ட்டு தான் வந்து 1 3/5. இதுதான் வந்து 1 3/5. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், அது 5/-4. இது ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால நியூமரேட்டரில் எழுதிக்கோங்க. 5/4 எகெயின் நியூமரேட்டர் வந்து எப்படி இருக்குது? கிரேட்டராக இருக்குது. அதனால் இது என்ன ஃப்ராக்ஷன்? இம்ப்ராப்பர். அது என்னவா மாற்றணும்? ப்ராப்பராக சாரி மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இங்கே மைனஸ் இருக்கும்போது இந்த மைனஸ் இங்கே வந்துடும். 5ல் எத்தனை 4 இருக்குது? 4 1s are 4. மீதி எத்தனை இருக்கும்? 1. அதை நியூமரேட்டரில் எழுதிருங்க. இந்த 4 அப்படியே டினாமினேட்டரில் எழுதிருங்க. இப்போ இது வந்து -1ஓட அடுத்த நம்பர் என்னது? -2. ஸோ இது வந்து லை பிட்வீன், நெகட்டிவில் எழுதும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும், பாசிட்டிவ் வரும்போது ரைட்டில் வரணும். ஸோ இப்போ இது லை பிட்வீன் -1 and -2. அப்போ -1க்கும் -2க்கும் எத்தனை பார்ட்டாக பிரிக்கணும்? 4 பார்ட்ஸ். 1 2 3. அப்போ 3 லைன் வரைஞ்சால் போதும், 4 பார்ட்ஸ் வந்துடும். ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட்டு. இப்போ இதில் எத்தனை? ஃபோர்த்தில் எத்தனாவது பார்ட்டு? ஃபஸ்ட்டு பார்ட். அப்போ -1 தாண்டி ஃபஸ்ட் பார்ட் எது? இதுதான். தேர்ஃபோர் இதான் வந்து -1/4. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் -5/4. தேங்க்யூ.